திமுக கூட்டணி தவிர மற்ற எல்லா கூட்டணிகளும் ஏதோ ஒரு விதத்துல பிஜேபியோட தொடர்புடையதாக இருக்கு. அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவை சார்ந்து இருக்குது. அதனால ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்னு சொல்றதோ, டிஎம்கே வர்சஸ் அதர் பார்ட்டிஸ்னு சொல்றதோ கூட ஒரு விதத்துல அதர் பார்ட்டிஸ் கேன் பி சப்ஸ்டிடியூட்டட் பை பிஜேபி. பிஜேபியை ஆதரிக்கிற, பிஜேபியோடு உறவு கொள்கின்ற, பிஜேபியினுடைய அரசியல் தகிடு தத்தங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற கட்சிகள் தான் அந்த அதர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அப்படின்னு சொன்னா, அது எப்படி வந்தாலும் அது டிஎம்கே வர்சஸ் பிஜேபி ஆகத்தான் கடைசியாக தெரிகிறது அப்படின்னு நினைக்கிறேன். அதை கிட்டத்தட்ட இந்த கருத்துக்களை அங்க பகிர்ந்து கொண்டேன். நான் கூட அங்க பேசினதுல ஒண்ணு சொல்ல வேண்டியது என்னன்னா, அதிமுக பழைய ரேலியிங் பாயிண்ட், அந்த பிராண்ட் வந்து இதுக்கு முன்னால திமுகவுக்கு எதிரான சக்திகள் எல்லாருமே அங்க அவங்களை ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரேலியிங் பாயிண்டா இருந்தது. தமிழ் தேசிய கருத்துக்களோடு இருக்கக்கூடியவர்கள், ஆனால் திமுகவை ஆதரிக்க மறுப்பவர்கள் அப்படின்னு இருந்தவங்களும் அதிமுக ஆதரிச்சாங்க. இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்த ஆட்களும் அதிமுகவை ஆதரிச்சாங்க. இடதுசாரி சிந்தனையோடு இருந்தவங்க கூட எம்ஜிஆர் படப்பாடல்களுக்கு எம்ஜிஆர் ஆதரிச்சது போல அதுக்கப்புறம் திமுக மேல ஒரு ஒவ்வாமை காரணமாக அதிமுகவை ஆதரிச்சாங்க. அதாவது கட்சி ரீதியாக இருக்கிறவங்க இல்ல, தனிநபர்களாக இருக்கிறவங்க ஒரு சிலர் கூட அந்த மாதிரி இருந்தாங்க. இஸ்லாமியர்கள்ல சிலர் இருந்தாங்க. இப்படி எல்லா விதமான பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கக்கூடியவர்களும் திமுகங்கிற ஒரு பெரிய கட்சி மீது ஒரு ஒவ்வாமையோ அல்லது உடன்பாடோ இல்லைன்னா முன்னால எம்ஜிஆருடைய அதிமுகவையோ ஜெயலலிதாவோட அதிமுகவையோ கடந்த காலங்களில் ஆதரித்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி சக்திகள் யாரும் இப்போது எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பதற்கு தயாராக இல்லை. இந்த அதிமுகவை நம்புவதற்கு தயாராக இல்லை. அவங்க எல்லாருமே தனித்தனியாக அவங்க ஒரு கட்சி, அந்த கட்சி அவர்களுக்கு நெருக்கமான அந்த கொள்கையை தாங்கி இருக்கக்கூடிய கட்சி, அதை வலிமைப்படுத்த வேண்டும், அதிமுகவை வலிமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்குள்ள வந்துட்ட மாதிரி தெரியுது. அதனாலதான் அதிமுகவினுடைய வாக்கு சதவீதமும் கடுமையாக குறையுது. அதே காரணத்தினாலதான் சிஎம் கேண்டிடேட் அதிமுகலேயே இல்லாமல் இருந்தால் பெட்டர்ங்கிற அளவுக்கு ஒவ்வொருவரும் அதை நெருக்குகிறார்கள். இறுதியாக பீட்டர் அல்போன்ஸ் சொல்ற மாதிரி தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அணிக்குள்ள அணி கட்டி அதிமுகவை தனிமைப்படுத்தி நிர்மலா சீதாராமன் தான், அதாவது அந்த அணி வெற்றி பெற்றால் அதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் எல்லாரையும் ஒரு அணிக்குள்ள திரட்டிட்டாங்கன்னா அது நியூமரிக்கல்லி ஸ்ட்ராங்காக வெளியில தெரியும். அப்படி இதுல பீட்டர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க வெற்றி பெற்றா கடைசியில் நிர்மலா சீதாராமனை சிஎம் ஆக்குவதற்கான ஒரு முடிவை பாஜக கூட எடுக்கலாம் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் சொன்ன கருத்தும் இங்கு கவனிக்கத்தக்கது.